பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் பலிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள் பாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் பலிக்கு ஈடில்லையே. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். ஆதலால் நீர் என்னை மீட்டீர். ஏனெனில் நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர், எனக்கு உணவு அளிப்பீர். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது சென்னை துறைப்பாக்கம் உக்கியம்பேட்டையில் உள்ள ஜோதி மாதா ஆலயத்தில் நடைபெறுகிறது. இத்திருப்பலி மரியின் ஊழியர் சபை சிற்றாலயத்தில் நடைபெறுகிறது. இங்குள்ள குருக்களும் பணியாளர்களும் மேலும் இத்திருப்பலியில் கலந்து கொள்கிறவர்களும் ஆலயத்தை சுற்றியுள்ள விசுவாசிகளும் மற்றும் மாதா தொலைக்காட்சி வாயிலாக பங்கு பெறுகிற மக்கள் அனைவருக்கும் தேவ ஆசி பெற இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை பெற தடையாயிருக்கிற நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், ஆண்டவருடைய அன்புக்கு எதிராக, பாசத்திற்கு எதிராக, பிறர் அன்புக்கு எதிராக செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவருடைய மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறுதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களிலே நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு
அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவார்த்தைகள் 1-13 முடிய. அந்நாட்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது: பலுகி பெருகி விண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும், மனிதர் ஒவ்வொருடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடம் அவனோடு இருந்த அவன் புதல்விடம் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்த உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கே வரவே வராதே. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகிற்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். அப்பொழுது மக்கள் இனங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படட்டும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படட்டும். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 27 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினர்கள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து, சீடர்களை பார்த்து முதலில் கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? அதற்கு சீடர்கள் சொன்ன பதில் என்ன? சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், வேறு சிலர் எலியா என்றும், மற்றும் சிலர் இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்று பதில் சொன்னார். உடனே ஆண்டவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? மக்கள் என்னை இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். நான் இறைவாக்கினர் ஒருவர் என்றும், திருமுழுக்கு யோவான் என்றும், எலியா என்றும் சொல்கிறார்கள் சிலர். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டபோது, பேதுரு ஆண்டவர் இயேசுவிடம் மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளுடைய மகன் என்று சொன்னார். நீர் மெசியா, வாழும் கடவுளுடைய மகன் என்று சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவர் இயேசுவை இறைவார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் அறிய ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். திருப்பலியிலே கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். நற்கருணை விருந்திலே கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை பெற நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். சில வேளையில் நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவரை புகழவும், துதிக்கவும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், தேவனுடைய இரக்கத்தை பெறவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலும் நமக்கு ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இறைவார்த்தை வாசிப்பதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும். அப்படி இருக்கிற நம்மையும் பார்த்து, உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற பதில் என்ன, கேள்வி என்ன? என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார். மக்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார் என்று சொல்லி முடித்துவிட்டு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, தனிப்பட்ட விதத்திலே விசுவாசத்தை அறிக்கையிடுவது அவசியமாய் இருக்கிறது.
முக்கியமாக நமக்கு பிரச்சனைகள் வருகிற போது, சோதனைகளை எதிர்கொள்கிற போது, பிசாசுடைய தொல்லைகளை எதிர்கொள்கிற போது, நமக்கு இயேசுவின் மேலே அந்த விசுவாசம் இருந்தால்தான் அந்த பிசாசுடைய சூழலை நாம் ஜெயிக்க முடியும், பிசாசை வெல்ல முடியும். நோய் நோக்காட நமக்கு வருகிற போது, பிரச்சனைகளை சந்திக்கிற போது, ஆண்டவரோடு நமது உறவு இருந்து ஆண்டவர் இயேசுவில் நாம் விசுவாசம் வைத்து வாழ்கிற போதுதான் இயேசு என்னை காப்பாற்றுவார் என்று சொல்ல முடியும். அப்ப இயேசுவை அனுபவிக்கிற நாம் நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டால், உங்களை பார்த்து கேட்டால், என்னை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இந்த பதிலை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன? ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளுடைய மகன். பேதுரு தனது விசுவாசத்தை அறிக்கையிட்டது போல, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து சொன்னது போல, நாமும் கூட அன்றாட வாழ்க்கையில, அன்றாட திருப்பலியில நாம் கலந்து கொள்கிற நாம், தனி ஜெபத்திலும் இறை வார்த்தையோடும் தொடர்பில் இருக்கிற நாம், நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற போது இந்த பதிலைத்தான் சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் பல காரியங்களை தங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். அந்த பெற்றோர்கள், எங்க அப்பா நல்லவர், எங்க அம்மா நல்லவங்க, எங்க டீச்சர் நல்லா பாடம் நடத்துவாங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி ஆண்டவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நம்மை ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், வழி நடத்துகிறார், உயிரை தந்து வாழ்வை தந்து பிசாசிடமிருந்து நம்மை காப்பாற்றி நோயிலிருந்து நமக்கு சுகப்படுத்தி கொண்டு வருகிறார். புத்தி கெட்டாத விதத்தில் ஆண்டவர் நடத்துகிறார். சூரியனை தோன்றச் செய்து அவர் நம்மை ஒளி கொடுக்கிற விதம், இரவிலே நிலாவை தோன்றச் செய்து ஆண்டவர் நமக்கு ஒளி கொடுக்கிற விதம், இரவில் நாம் பயணம் செய்கிற போது அவர் நம்மை வழி நடத்துகிற விதம், ஆபத்துகளை நாம் சந்திக்கிற போது ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிடுகிற போது வருகிற தேவ கிருபை, தேவ தயவு, பாதுகாப்பு. மருத்துவமனைக்கு செல்கிறோம், சில சமயம் மருந்துகளை எடுக்கிறோம். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நாம் இந்த காரியங்களை செய்கிற போது மருந்து கொடுப்பவர் மருத்துவராக இருந்தாலும் குணப்படுத்துவர் ஆண்டவராக இருக்கிறார். அப்படி விசுவாசம் வைக்கிற போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கும் இந்த விடுதலை தந்து சுகத்தை தந்து, பேதுருவை போல நாமும் ஆண்டவரை நீர் மெஸ்ஸியா என்று அறிக்கையிட தேவன் உதவி செய்கிறார். ஆண்டவரை மெஸ்ஸியா என்று விசுவாச அறிக்கை செய்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள் உண்டு, அவரை அறிக்கையிட வேண்டும். அதே வேளையில ஆண்டவர் இப்படி அறிக்கையிட்ட உடனே, எப்பா இதை உனக்கு மற்ற மனிதர்கள் யாரும் வெளிப்படுத்தல, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்கிறார். அடுத்த நேரம் ஆண்டவர், மானிட மகன், எதற்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன்? மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக, உங்களுக்காக நான் மரிக்க வேண்டும். மூப்பர்களாலும் தலைமை குருக்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் கைவிடப்பட்டு துன்பங்களை சந்தித்து நான் உயிர் தள்ள வேண்டும் 3ஆம் நாள் என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்லுகிற போது, இது அப்போஸ்தலர் பிடிக்கல. பக்கத்துல இருந்த அந்த பேதுருவுக்கு ரொம்பவே மனசு பாரமா இருக்கு. ஐயோ, இவர் வழியாத்தான், இயேசு வழியாத்தான் நமக்கு மீட்பு விடுதலை என்று இருந்தோமே, இவரை நம்பிதான் நம்ம வந்தோம் என்று சொல்லி அந்த பாசத்தின் நிமித்தம் இயேசுவை அவர் கூப்பிட்டு, ஆண்டவரே இது உங்களுக்கு நிகழவே கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்ன பதில் என்ன? அப்பாலை போ சாத்தானே என்று சொல்கிறார். ஏனென்றால் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று சொல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவருடைய உறவில் நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள், விசுவாசத்தை தடுமாற வைக்கக்கூடிய காரியங்கள் நமது வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட அந்த வேளையிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து, தாவீது சொல்வார்ல, நான் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் அறிவேன், அவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என்று அறிக்கையிட்டது போல நாமும் அப்படி அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடாமல், ஐயோ எனக்கு இந்த துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டாம் என்று பயந்து ஓடுகிற இந்த சிலுவைகள் வேண்டாம் என்று சொல்லி முணுமுணுப்பது, அதை பாடுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஆண்டவருக்கு வேதனையை தருகிறது. அதான் இயேசுவுக்கு வேதனையை தந்தது. நான் வந்த நோக்கம் இதுதான், பிதாவினுடைய சித்தத்தை மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக கிரயம் செலுத்த வேண்டும், இதுதான் பிதாவினுடைய திட்டம். இதற்கு எதிராக நீ இருக்கிறாய் என்று சொல்லி பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். என் கண்முன் நில்லாதே சாத்தானே,
பாருங்க, அந்த பயம் யார்கிட்ட இருந்து வருது? பிசாசுட்ட இருந்து வருது. அதனால்தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ தேவ வார்த்தைக்கு நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல், கடவுளுடைய திருவுளத்திற்கு, கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல், நமது விருப்பு வெறுப்புகளுக்கு, இந்த உலகினுடைய கவலைகளுக்கு, இந்த உலகினுடைய பயத்திற்கு, பிசாசு இந்த பயத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிற போது, பிசாசானவன் பேதுருவை பயன்படுத்தியது போல நம்மையும் அவன் பயன்படுத்துகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எதை சிந்தித்தாலும், எதை எண்ணினாலும், எதை செய்தாலும் இது ஆண்டவரை பிரியப்படுத்துமா, ஆண்டவருக்கு மகிமை சேர்க்குமா, எனது ஆத்மாவை காப்பாற்றிக் கொண்டு, எனது விசுவாசத்தை காத்துக்கொண்டு பிறருடைய விசுவாசத்தையும் இது காக்குமா என்று சொல்லி நமது பேச்சுக்கள் அமைய வேண்டும், நமது வார்த்தைகள் அமைய வேண்டும், நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும். அப்படி இல்லாத போது நம்மையும் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். என்ன சொல்லி? நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறார். பாடுகளை சுமப்பது, பாடுகளை சந்திப்பது ஒரு மனிதனுக்கு பாரத்தை உலக பிரகாரமாக கொண்டு வரும். ஆனால் தேவ அன்பின் நிமித்தம், தேவ சித்தத்தின் நிமித்தம், ஆண்டவரே இந்த பாடல் வழியாக உம்முடைய மாட்சி வழங்குவதற்காக நன்றி, இந்த கஷ்டத்தின் துன்பத்தின் வழியாக உம்முடைய மாட்சி நான் கண்டடைய செய்வதற்காக நன்றி என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இதை எல்லாத்தையும் உயிர்ப்பாகவே மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இருளிலே நடக்காதவாறு நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்படி விசுவாசம் சரியாக இயேசு மேல் வைத்து அறிக்கையிடுகிற போது ஆண்டவர் நமக்கு நின்று யோபுவை காத்தது போல இன்றைய நாளிலே பேதுருவை ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டு சரியான விசுவாசத்துக்கு அவரை அழைத்து வந்து அவரை காப்பாற்றுவது போல ஆண்டவர் நம்மையும் காப்பாற்று. எனவே நம்முடைய சிந்தனையில நினைத்து பார்ப்போம், நாம் சிந்திப்பது அனைத்தும் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்கிறதா, கடவுளை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார், நான் கடவுளை பிரியப்படுத்தத்தான் வந்தேன். பவுல் சொல்வார்ல, நான் மனிதருக்கு ஏற்றவனாக இருக்க பார்த்தால் கடவுளுடைய உண்மையான பணியாளனாக இருக்க முடியாது என்று சொல்வார். ஸோ தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு ஏற்றவைத்தான் எண்ண வேண்டும். பாருங்க, ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற வருகின்ற போது ஸ்நாபகர்லப்பருக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு ஒரு அச்சம் இருந்தது. ஐயோ, நீரா என்னிடம் ஞானஸ்நானம் வாங்குவது? அப்ப இயேசு திருமுழுக்கு யோவானுக்கு சொன்ன பதில் என்ன? கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதுதான் முறை, ஆண்டவருக்கு ஏற்புடையதை செய்வதுதான் முறை, எனவே நடக்கட்டும் என்று சொல்கிறார். நாமும் நமது வாழ்க்கையில நமக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் கடவுளுக்கு ஏற்புடையது என் வாழ்க்கையிலே நடக்கட்டும், கடவுளுக்கு ஏற்புடையது என் குடும்ப வாழ்க்கையிலே நடக்கட்டும், கடவுளுக்கு ஏற்புடையது என்னுடைய பிசினஸ் வாழ்க்கையிலே, பணி வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு நாம் பணிகிற போது அங்கு நாம் அதிசயங்களை, அற்புதங்களை, புதுமையை, புது வாழ்வை ஆண்டவர் காண வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த காரியத்தை பாருங்களேன், நோவாவினுடைய காலத்துல மக்கள் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் இந்த உலகினுடைய அழிந்து போய் மனிதர்களுக்கு ஏற்றவை பற்றியே எண்ணி, அப்படி மனிதனுக்கு ஏற்றவை பற்றி எண்ணியதனாலே நடந்த காரியம் என்ன? தீமைகள் பெருகியது. தீமைகள் பெருகி ஒரு கட்டத்திலே ஆண்டவர், நான் மனிதனை இந்த பூமியில உண்டாக்கினதற்காக மன வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி இந்த பூமியை தண்ணீரினாலே அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அழிக்க முற்படுகிறார். அந்த வேளையில நோவா ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்ததினாலே உலகமே நீரினாலே ஆண்டவர் அழித்த போது நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாப்புடன் வாழச் செய்தார். அவருடைய வழி மரபினர் தான் நோவா அவருடைய பிள்ளைகள், தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்த பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய திருமுன் அந்த பாதுகாப்பை பெற தகுதியுடையவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாமும் கூட, நாம் வாழுகின்ற உலகமும் கூட அப்படித்தான் இருக்கிறது. கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறது. இதனால் நடக்கிற காரியம் என்ன? எனக்கு நான் விரும்புறேன், எனக்கு என் எண்ணத்தில் இப்படித்தான் ஓடுது, என் சிந்தனையில் இப்படித்தான் ஓடுது, இதுதான் இந்த மாடர்ன் ட்ரெண்ட் கொடுக்கிறது என்று ஓடுவதனாலே இன்றைக்கு முக்கியமாக பிள்ளைகள், இளைஞர்கள், ஏன் பெரியவர்கள் கூட தங்கள் ஆத்மாவை இழந்து
தேவ அச்சத்தை இழந்து தேவ அன்பிலிருந்து தூரமா போய் அழிவை தங்களுக்கு தங்களே, பாவங்களில் விழுந்த அழிவை தங்களே இழுத்து கொன்றார்கள். பிரியமானவர்களே, எனவே இது ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நோவாவை போல ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோம். அப்படி அஞ்சி வாழ்கிற போது, அஞ்சி வாழ்ந்த அந்த நோவாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாதுகாத்து அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறோம் தொடக்க நூல் புத்தகம் 9வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். வேலையிலிருந்து வெளிவந்த அந்த உயிரினங்கள், பறவைகள், கால்நடை, நிலத்தில் வாழ உயிர்வான எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரின என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மேக வில்லை எழும்பச் செய்து எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்று சொல்லி வைக்கிறார். கிறிஸ்து இயேசு எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு அஞ்சி வாழுகிற போது நோவாவோடு உடன்படிக்கை செய்தது போல ஆண்டவர் உங்களோடும் தேவனுக்கு அஞ்சி வாழுகிற பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அது 100% உண்மை. அப்போ நடக்கிற காரியம் என்ன? அழிவில் இருந்து அவரை அஞ்சுகிற பிள்ளையை பாதுகாக்கிறார், அவர் பராமரிக்கிறார். பாருங்க, மாதா கூட தன்னுடைய புகழ்ச்சி பாடல்களை பாடுகிற போது லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் வாசிப்போம். லூக்கா 1:54 மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்துடன் நினைவில் கொண்டிருக்கிறார். யார? ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகிற பிள்ளைகளை மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழி மரபினரையும், ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகிற வழி மரபினரை என்றென்றும் ஆண்டவர் இரக்கத்தோடு நினைவிலே கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தம் ஊழியனாய் இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். அப்படி ஆண்டவரே அவருடைய எண்ணத்தின்படிதான் வாழ்வேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன் என்று ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாகவும் இருக்கிறார். ஒன்று, இரக்கத்தோடு அவர்களை நினைவில் கொள்கிறார். 2, அவர் துணையாக இருந்து வருகிறார். அதுதான் சக்கரியா பாடல்களின் கூட லூக்கா நற்செய்தி 1:72-73 படிக்கிறோம். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படி தேவனுக்கு சொந்தமானவர்களாக, தூய இனமாக, ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிற இனமாக தேவ மாதா எப்படி ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்களோ, சகலத்திலும் இதுவும் அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்களோ, அதே போல ஆபிரகாமை போல, இந்த நோவாவை போல நாமும் இப்படி கீழ்ப்படுகிற போது உங்களை மட்டும் நம்மை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில்லை, தலைமுறையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய சபையில 7 புனிதர்கள், மரியின் ஊழியர் சபையில அந்த 7 பேரும் பொது நிலையினர் தான். 4-5 பேர் பெரிய பெரிய செல்வந்தர்களாக வியாபாரம் செய்கிற பிசினஸ் ஆட்களாக பிளாரன்ஸ் நகரில இத்தாலியில இருந்தார்கள். 12வது 13ஆம் நூற்றாண்டில ஒரு கட்டத்திலே அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஒரு பக்த சபை போலதான் தொடக்கத்துல இருந்தாங்க. அதன் பின்பு ஏன் ஆண்டவரை நெருங்கி பின்பற்றக்கூடாது, ஆண்டவருக்கு இவ்வளவு நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே என்று சொல்லி தேவ அன்பை அவர்கள் அனுபவித்த போது குடும்ப காரியங்கள்லாம் அவங்க செட்டில் பண்ணிட்டு அவர்கள் தனியாக ஒரு மலைக்கு போய், மூந்து சனார் என்ற மலைக்கு போய், அவரோடு இன்னும் 3 பேர் திருமணம் ஆகாதவர்கள் 7 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில தவம் இருக்கிறார். தங்களை ஒடுக்கி தபத்திலும் இருக்கிறார். பாருங்க, தேவனுக்கு அஞ்சு வாழ்ந்த இந்த 7 பேர் வழியாக ஆண்டவர் சபையை ஆரம்பிக்கிறார். அதுக்கு மரியாவினுடைய பெயரையே கொடுக்கிறார். 2வது ஃபவுண்டராக இருக்கிற எங்களது பிலிப்பு பெனிசி, அந்த புனிதர், அவர் 4 வயதாக இருக்கிற போது இந்த 7 புனிதர்களும் வீடுகளை சந்திக்க சென்ற போது இந்த 4 வயசு பையன் சொன்னான், பிலிப்பு பெனிசி, இவர்கள் மரியின் ஊழியர்கள் என்று சொன்னார். பாருங்க, தேவனுக்கு அஞ்சு வாழ்கிறவர்களை ஆண்டவர் அடையாளம் காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, இவரே மருத்துவமெல்லாம் படிச்சார். குருத்துவ அழைப்பை பெற்று, துறவர அழைப்பை பெற்று சபையில சேர்ந்து ஆண்டவர் இவரை 17 ஆண்டுகளாக சபையினுடைய தலைவராக இருக்க வைத்தார், அதிபராக இருக்க வைத்தார். தேவனுக்கு அஞ்சி தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்த இவரோடு சபை நிறுவனோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டு ஐரோப்பா கண்டம் முழுவதும் சபையை எடுத்து செல்ல ஆண்டவர் இவரை பயன்படுத்தினார்.
அவர் தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய பணியாளர்களாக, ஊழியர்களாக, அவருடைய அன்பை எடுத்துச் செல்கிற நற்செய்தியை கொண்டு போகின்றவர்களாக, அரும் அடையாளங்கள் வழியாக இயேசு உயிரோடு இருப்பதை இன்றும் காண்பிக்கிறார். இவர்கள் மனிதனுக்கு ஏற்ற பற்றி எண்ணாமல் கடவுளுக்கு ஏற்றவையே பற்றி எண்ணினார். ஆனால் இன்றும் கூட நினைவு கூறப்படுகிறார். நாமும் கூட அப்படி ஒரு செகண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த புனிதர்களைப் போல நாங்களும் நோவாவை போல, தேவ மாதாவை போல ஆண்டவரே நாங்களும் உம்மை அறிக்கையிட்டு, பேதுருவை போல நீரே மெசியா என்று நாங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நோவாவை போல, தேவ மாதாவை போல, அப்போஸ்தலர் போல உமக்கு நாங்கள் அஞ்சி வாழ்ந்து, புனிதர்களைப் போல உமக்கு அஞ்சி வாழ்ந்து, ஆண்டவரே அடியன் எங்களோடு நீர் உடன்படிக்கை செய்து, அப்பா உம்முடைய அன்பின் சாட்சிகளாக, உம்முடைய நற்செய்தியினுடைய சாட்சிகளாக திருத்துது பணிக்கான இன்றும் நீர் தூய ஆவினுடைய வல்லமையினாலே நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த திருப்பலியில கலந்து கொண்டு காண்கிற ஒவ்வொருவரும், ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு அஞ்சி வாழ்ந்து நீரே மெசியா என்று அறிக்கையிட்டு, ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு, சுவாமி நீர் பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டு, இவர் வழியாக ஆண்டவரே விசுவாசத்தை கொண்டு போக நற்செய்தியினுடைய தூதுவர்களாக இவர்களை வைத்துக் கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பு ஆண்டவரே, இயேசு என்னும் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் விண்ணக தந்தையிடமிருந்து பெற்று தருவேன் என்று சொன்னீரே. இந்த விசுவாசத்தோடு உன் பிள்ளைகள் நாங்கள் தேவைகள் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே, எம் இறைவா, ஜூபிலி ஆண்டை கொண்டாடும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்து உமது நற்செய்தி பணியின் தங்கு தடையின்றி செய்யவும் இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உலகத்தில் நடக்கிற போர்கள், கலவரங்கள், பொருளாதார சூழல்களும் நிறைந்த காலகட்டத்தில் அமைதியோடு வாழவும் நல்ல சூழல் உண்டாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இந்த வருடம் பொது தேர்வு எழுதும் எம் மாணவ மாணவிகள் நல்ல முறையில் தேர்வு எழுதவும் அதிக மதிப்பெண்கள் எடுக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நாயகனே எம் இறைவா, இந்த சூழலில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை இவ்வுலக மாயைகள், சிற்றின்பங்களுக்கு தங்களையே அடிமைப்படுத்திக் கொள்ளாமல் இறை நம்பிக்கையில் வேரூன்றி வளரவும் உமக்கு சாட்சியாய் வாழவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய கரங்களிலே சமர்ப்பித்திருக்கிற எங்களது தேவைகள் அனைத்து நீர் ஆசீர்வதித்து, இவைகள் அனைத்தும் உடைய அதிக மகிமைக்காகவே நாங்கள் பயன்படுத்த நீர் எங்களோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. எந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. பொன்னில்லம் நான் வந்த நேரம் என்றும் என்னுள்ளம் தூய்மையின் வெண்பனியாகும். என்னாலும் என்னை தர தூண்டும் உந்தன் அருட்கரம் என்னை ஏற்க வேண்டும்.
கோடையாய் உந்தன் கோடையாய் இன்று நிறைவாய் என்னையும் ஏற்பாய். வந்தேன் உந்தன் அருகில் அருட்கரத்தினில் என்னை நீ இணைப்பாய். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லா உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். ஆதலால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறையல்வின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற ஆட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஆடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தின பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுழுஞ்ச ஊழியம் புரிய தகுந்தவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தார்களும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினரோடும் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தார்களும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளம், பொன் விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும், நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே, அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன். அவர்கள் உண்டு முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அளித்தார். அவர்களது விருப்பம் வீணாகவில்லை. திருப்பாடல் 77, 29, 30.
நன்றி சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். வாழ்க்கை திருப்பலி நிறைவு பெற இறைவனுக்கு நன்றி. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதைத்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதைத்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா